சமந்தி, வாங்க சமந்தி, எப்படி இருக்கிறீங்க? பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. இப்பதான் உங்க பொண்ணு வீட்டுக்கு வரணும்னு உங்களுக்கு வழி தெரிஞ்சிருக்கு. ஐயோ, அப்படி எல்லாம் எதுவும் இல்லை சம்பந்தி. நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்கே தெரியும் இல்லைங்க, ஊரில் நிறைய வேலை, தோட்டம் துறவு அதெல்லாம் விட்டுட்டு வர முடியல சம்பந்தி. ஆமா ஆமா, புரியுது. என்ன செய்ய, இருந்தாலும் உங்க பொண்ணு, உங்க மாப்பிள்ளை, பேர பசங்க இவங்களெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்க்கணும்ல. நானும் இந்த பிரகாஷ்க்கு சொல்லினே இருக்குவேன், அடிக்கடிக்கு ஊருக்கு போய் அங்கே என்ன ஏதுன்னு எல்லாம் பார்த்துன்னு வான்னு. இவனுக்கும் நேரம் இல்லை. பரவாயில்ல சம்பந்தி, மாப்பிள்ளைக்கு இங்கே தலைக்கு மேலே வேலை இருக்கும், இதை விட்டுட்டு அங்கே வர முடியுமா? பரவாயில்ல, நம்மளே நிதானமாக பார்த்துக்குறோம் வேலைங்கெல்லாம். பைரவி, என்ன மசமசன்னு நிற்கிற? போ, அப்பா அம்மாவை உள்ளே கூப்பிட்டுன்னு போய் என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்து கவனி. அங்கே கீழே இருக்கிற ரூம் அவங்களுக்கு கொடு. சரிங்க அத்தை. தாத்தா பாட்டி எப்போ வந்தீங்க? அடடே, நம்ம சின்ன குட்டி எப்படிடா இருக்க தங்கம்? நாங்கள் நல்லா இருக்கோம்டா. காலேஜ்லேருந்து இப்போ தான் வரியா? ஆமாம் பாட்டி, இப்போ தான் வரேன். தாத்தா எப்படி இருக்கீங்க தாத்தா? உங்களை பார்த்து இத்தனை நாள் ஆச்சு. நல்லா இருக்கண்டா பேரன். ஆமா, அண்ணனை எங்க காணோம்? தாத்தா, அண்ணா ஆஃபீஸ்லேருந்து வர டைமு தான், இப்போ வந்துடுவான். சமந்தி, நீங்கள் முதல்ல போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. உங்கள் பேரன் தானே, பேசினா அதுக்கு முடிவே இல்லை. நிறுத்தி நிதானமாக அப்புறமா பேசிக்கலாம். நீங்கள் போங்க சமந்தி. டைமுக்கு மாத்திரை எடுக்கணும். பைரவி, அப்பா அம்மாவுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்து மாத்திரைலாம் கொடுத்துரு. சரிங்க அத்தை. அம்மா வாமா, உள்ளே போகலாம். அப்பா வாங்கப்பா. ராக்கி, நீயும் அப்படியே வா, கை கால் முகத்தை கழுவின்னு வா. உனக்கும் சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் தரேன். சரிம்மா. ஆமாம், ஸ்ரீ பாப்பாவை பார்த்தியா? எப்படி இருக்கா? ஏம்மா, நேற்று தானே பார்த்த, நல்லா தான் இருக்கா. உன் மருமகளுக்கு என்ன? பைரவி, ஸ்ரீ பாப்பா இன்னைக்கு வருவாளா வீட்டுக்கு? இல்லைம்மா, அவள் அப்படியே வீட்டுக்கு போயிருக்கா. சரி விடு, அப்புறமா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுன்னு வர சொல்கிறேன். சரிம்மா, பாப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. அப்பா, நீங்கள் வந்து முதல்ல குளிச்சு சாப்பிடுங்க ஏதாச்சும், அப்புறமா பார்ப்பீங்க. ராக்கி, ஸ்ரீ பாப்பா வந்தாளாடா? ஆமாம் பாட்டி, இது என்ன புதுசா? அவள் எப்பவும் போல தான் வரா. நீ கூட ரொம்ப ஓவரா பண்ணாத ரங்கநாயகி. டேய், அவ நம்ம வீட்டு மூத்த மருமகடா. அவளை எல்லாரும் அப்படிதான் கொஞ்சுவாங்க. ரொம்ப தான் கொஞ்சறீங்க பாட்டி. உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா? என்னடா? அம்மா, இரு ஒரு நிமிஷம், உங்க அப்பனை அப்படி அனுப்பிட்டு வரேன். என்னப்பா? அம்மா, கல்யாணத்துக்கு நகை துணி எல்லாம் எடுக்கணுமா? அதுக்கு ஒரு நாள் பாருங்க, போயிட்டு வந்துடலாம். சரிடா, சம்மந்தி வேற வந்திருக்காங்க. பைரவி கிட்ட கேட்டு நான் உனக்கு எந்த நாள்ல போலான்னு சொல்றேன். சரிம்மா, இப்போ வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரமா வந்துரு. சரிம்மா. என்னடா இப்ப சொல்லுடா, உங்க அப்பா போயிட்டான், என்ன விஷயம்? பாட்டி, நம்ம கிருஷ் இருக்கான்ல, ஆமா, உன்னோட அண்ணன், அவனுக்கு என்ன? அவன் இன்னைக்கு எங்க காலேஜுக்கு வந்திருந்தான் பாட்டி. டேய், அவன் ஆஃபீஸ் தானடா கிளம்பி போறேன்னு சொன்னா, அவன் ஏன்டா உங்க காலேஜ்க்கு வர போறான்? ஐயோ, நீ ஒரு மண்டு பாட்டி, உனக்கு ஒண்ணுமே தெரியல. எதுக்கு வருவான் காலேஜுக்கு? சைட் அடிக்க வந்தான். என்னடா சொல்ற? ஆமா பாட்டி, ஸ்ரீயை பார்த்து பேசிட்டு போவ எங்க காலேஜுக்கு வந்தான், தெரியுமா? நிஜமாவாடா சொல்ற? அந்த ஸ்ரீ புள்ளைய இவன் அவ்வளவு விரும்புறானா என்ன? ஆமா பாட்டி, அண்ணனுக்கு ஒரே லவ்ஸு தான் போ. அந்த ஸ்ரீக்கு தனியா கூப்பிட்டுன்னு போய் கேன்டீன்ல என்னென்னமோ வாங்கி கொடுத்தான் பாட்டி. அவன் கூட பிறந்த தம்பின்னா எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி தரல, தெரியுமா? போட்டம் விடுடா. சின்னதுல இருந்து இது வரைக்கும் அவனுக்குன்னு எதுவும் ஆசைப்பட்டதில்ல. முறையா அந்த ஸ்ரீ ஆசைப்பட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா ரங்கநாயகி, உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிட்டா? என்ன குட்டி, கேளு. நானும் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், நீ என்ன சொல்ற ரங்கநாயகி? அடிபடவா, எவ்வளவு தைரியம் இருந்தா பாட்டிக்கிட்டே வந்து லவ் பண்றேன்னு சொல்லுவேன். என்ன ரங்கநாயகி, நீ இன்னும் உன்னோட ஏஜ்லயே இருக்கிற. இப்போ எல்லாம் எவ்வளோ மாறிடுச்சு.
நான் லவ் பண்ணக்கூடாதா? அடே நீங்கெல்லாம் சொல்ற பேச்சு கேட்குற ஆளுங்களாடா. முதல்ல உன் படிப்பை முடி, அப்புறமா உன் லவ் கதையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கோ. அப்பனா நீ என் லவ்க்கு க்ரீன் சிக்னல் காமிக்கிறேன்னு சொல்லு. என்னடா ஏதாச்சும் பொண்ணு இருக்கா என்ன? சேச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லையே, நீ அவ்வளவு ஆர்வமா சொல்றத பார்த்தா ஏதோ பொண்ணு இருக்கிற மாதிரி இருக்கே. ரங்கநாயகி, உன்னை நான் தத்தின்னு நினச்சேன். நீ ரொம்ப புத்திசாலி தான். டேய், நான் அந்த காலத்து 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கேன்டா. உங்க தாத்தாவும் இப்படிதான் என் பின்னாடி சுத்தின்னு இருந்தாரு. ஐயோ, தாத்தானோன்னு ரங்கநாயகிக்கு என்ன வெக்கம்? சீ, போடா படவா, போ. போய் உங்க அம்மா கூப்பிடுறா, என்ன ஏதுன்னு கவனி, போ. ரங்கநாயகி, ஒரு நாளைக்கு நான் லவ் பண்ணுற பொண்ணை உனக்கு கூப்பிட்டுன்னு வந்து காமிக்கிறேன். டேய் சின்ன குட்டி, உங்க அப்பா அவ்வளவுதாண்டா உன்னை. அதுக்கு மேல உங்க அம்மா சாமி ஆடிடுவா. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். எந்த ஒரு குறைவும் இருக்கக்கூடாது ஆண்டவா. இந்த குடும்பத்துல எப்பவுமே சந்தோஷம் நிலைச்சு நிக்கணும். இது என்ன வீடு ஓப்பனாகவே இருக்கு? அப்பா இன்னைக்கு ஆஃபீஸ் போகலையா, இல்லை சீக்கிரமாக வந்துட்டாங்களா? அப்பா, ஸ்ரீகுட்டி, என்னப்பா இன்னைக்கு ஆஃபீஸ் போகலையா நீங்கள்? இப்பதான்டா வந்தேன். ஓ அப்படியா, சரி சரி. சரி, போய் முகம் கை கால் கழுவின் வா. டீ செய்கிறேன். உனக்கு ஏதாச்சும் வேணுமா ஸ்நாக்ஸு? அதெல்லாம் எதுவும் வேண்டாப்பா. ஏண்டா மத்தியானம் சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன்ப்பா. எங்கள் காலேஜுக்கு கிறிஷ் வந்திருந்தான். அவன் தான் வந்து எனக்கு கேன்டீனில் வாங்கி கொடுத்தான்ப்பா. அங்கேயே சாப்பிட்டுக்கினேன். என்ன, மாப்பிள்ளை காலேஜ்க்கு வந்திருந்தாரா? என்னம்மா விஷயம்? ஏதாச்சும் வேலையாக வந்தாரா என்ன? எனக்கு தெரியலப்பா, வந்திருந்தான். அப்படியே கேன்டீனில் சாப்பிட வச்சுட்டு என்கிட்ட பேச வச்சுட்டு போயிட்டான். ஸ்ரீகுட்டி, உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது, மாப்பிள்ளையே அப்படி பேசாத. நான் பரவாயில்ல, வேறவங்க முன்னாடி எல்லாம் இப்படி பேசினா என்னமா நினைக்க மாட்டாங்க? எனக்கு அப்படி பேசினாதான்ப்பா பிடிக்குது. அவனே அப்படி தான் சொல்கிறான். அவரு உன் மேலே இருக்கிற அன்புல அப்படி சொல்கிறாரு. நீங்கள் 2 பேரும் தனியாக பேசும்போது இப்படியெல்லாம் பேசிக்கங்கடா. ஆனால் வேறவங்க முன்னாடி பேசும்போது இப்படியெல்லாம் பேசாது. என்ன நினைக்க மாட்டாங்க? என்னதான்டா தப்பாக பேசுவாங்க, இவங்க அப்பா சரியா வளர்க்கலன்னு. அப்புறமா மாப்பிள்ளைக்கும் அது மரியாதை குறைவு தானே. யோசனை பண்ணி பாருடா. அப்படின்றீங்க? ஆமாடா. சரிப்பா, அவனை இனிமேல் அப்படி கூப்பிட மாட்டேன். ஐயோ கடவுளே, சரி போ, உனக்கு ஏதாச்சும் செஞ்சு தரேன். சரிப்பா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேனே. பாப்பா, காஃபி குடிச்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மாப்பிள்ளை வீட்டு வரைக்கும் போயிட்டு வரணும்டா. ஏன்பா, நீங்கள் போயிட்டு வரணுமா என்ன? நான் மட்டும் இல்லடா, நம்ம 2 பேரும் தான். ஏன், என்னாச்சு? மாப்பிள்ளையோட தாத்தாவும் பாட்டியும் வந்திருக்காங்களாம். அவங்க உன்னை பார்க்கணுன்னு ரொம்ப விருப்பப்படுறாங்களாம். அதான் அண்ணன் ஃபோன் பண்ணியிருந்தாரு உன்னை கூப்பிட்டுன்னு வர சொல்லி. ரெடி ஆகிடு, போகலாம். சரிப்பா. அப்பனா ராத்திரி சாப்பாடு அத்தை வீட்டிலே சாப்பிடலாமா? சரிடா, விளையாட்டு பிள்ளை. அப்பனா அத்தைக்கு ஃபோன் பண்ணுறேன்ப்பா, எனக்கு பிடிச்ச சமையலை செய்ய சொல்லி. நீ சொல்றதுக்கு முன்னாடியே உங்க அத்தை செஞ்சு வச்சிடுவா. வா போலாம். அப்படியே இந்த கிறிஷை கூட பார்த்து கொஞ்சம் சைட் அடிச்சுட்டு வந்துடலாம். மாமா, எப்படி இருக்கீங்க மாமா? அக்கா, மாமா வந்துட்டா இருப்பாரு. என்னடா சேது, எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சு, இந்த பக்கம் ஆளையே காணோம். என்ன, உங்க அக்காளை பார்க்க வந்துட்டியா? ஆமாம் மாமா, உங்களையும் அக்காவையும் ஹாசினியும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். உங்க அம்மா எப்படி இருக்காங்க ஊர்ல? ஆமாம்மா, ரொம்ப நல்லாக்குறாங்க. அம்மா உன்னை தான் ரொம்ப கேட்குது. ஒரு நாள் ஊர் பக்கம் வந்துட்டு போகிறது. வரேன்டா. நம்ம ஹாசினிக்கு காலேஜ் இருக்குல்ல, இதெல்லாம் விட்டுட்டு எங்க வர? ஆமா, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே பொறுப்பு இல்லாம சுத்தின்னு இருக்குவ? எங்க வேலைக்கு போற? காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி செட்டில் ஆக வேண்டாவா? என்ன மாமா, பொண்ணு பெற்று வச்சிருக்க நீயே இப்படி சொல்லிட்டியன்னா நான் என்ன செய்யட்டும்? என்னடா படவா, என்ன பேச்சு வந்து என்ன பேசுற? என்ன மாமா, உனக்கு தெரியாதா? நான் ஆசினி மேலே என் உசுரே வச்சிருக்கேன். அவ்வளோதான் மாமா, எப்போ கட்டி தருவ? அவ்வளோதான் நான் கட்ட போகிறது. டேய், என்னடா வெள்ளாடுறியா? உன் வயசு என்ன, அந்த பொண்ணு வயசு என்ன? என் பொண்ணு இன்னும் சின்ன பொண்ணுடா. அவ படிக்கிற புள்ளைய போய் கேட்குறிய, உனக்கு வெக்கமா இல்லை? என்னத்த இன்னும் சின்ன புள்ள?
அவள் என்ன இடுப்பில் தூக்கி வச்சு நான் சுத்துறீங்க நீங்கள் அவளை. அவ்வளோ வயசுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு. ஏன் தம்பி கல்யாணம் பண்ணாமல் அந்த சிரிக்கிக்காக தான் காத்துன்னு இருக்கான். நீங்கள் என்னடான்னா என்ன இந்த பேச்சு பேசுகிறீங்க? சாந்தி, என்ன புரிஞ்சுதான் பேசுறியா நீ? அவ சின்ன பொண்ணுடி. உன் தம்பிக்கு என்ன வயசு? ஏன் இத்தனை வயசு கேப்பில் யாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே இல்லையா? சந்தோஷமாக இருந்ததே இல்லையா? என் தம்பி கிடைக்க உங்கள் பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். நீ பார் சாந்தி, எதுவா இருந்தாலும் சரி என் பொண்ணோட விருப்பம்தான். அவ எப்படிடி இவனை விரும்புவா? அவ படிக்கிற பொண்ணு, இவன் என்ன படிச்சிருக்கா? என்னம்மாம்மா என்னை இப்படி அவமானப்படுத்துறீங்க? நான் வேலைக்கு போவாமையா இருக்கேன், இல்லை எங்கள் அம்மாவுக்கு கஞ்சி ஊத்தாமையா இருக்கேன்? எல்லாம் பண்ணுறேன் தானே. ஹாசினி எனக்கு கட்டித்தாங்க மாமா. அவள் மேலே நான் உசுரே வச்சிருக்கேன். இங்கே பாருங்க, ரொம்ப பண்ணாதீங்க சரியா? என் தம்பி மாதிரி ஒரு பையன் அந்த சிறுக்கிக்கு கிடைக்க அவ தான் கொடுத்து வச்சிருக்கணும். நீ பார் சாந்தி, என் பொண்ணோட விருப்பம் இல்லாம நான் எதுவும் செய்ய மாட்டேன். அவ என்ன விரும்புறாளோ அதை தான் செய்வேன் நான். ஏண்டி, இதே உன் வயிற்றுல பிறந்த புள்ளியா இருந்தா இந்த மாதிரி ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்துருக்குவியா? ஏன் பொண்ணுன்னு உனக்கு கிள்ளுக்கீரை ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, அவள் மட்டும் நான் பெத்த பொண்ணாக இருந்திருந்தா உங்கள் அபிப்பிராயமும் கேட்டிருக்க மாட்டேன், உங்ககிட்ட நான் அனுமதியும் கேட்டிருக்க மாட்டேன். என் இஷ்டத்துக்கு என் தம்பிக்கு தான் கட்டி கொடுத்துருக்குவேன். ஏன்னா அவன் அவ்வளவு நல்லவனாக்கும். போதும்டி, உன் தம்பிக்கு வக்காலத்து வாங்குறத நிறுத்து. டே நீ உள்ள வாடா, அவர் அப்படி தான் பேசுவார். உள்ளே வந்து சாப்பிடுவா. மாமா போடா, வந்தியா சாப்பிட்டியா போயினே இரு ஓ. தம்பி சேது நீ வாடா, நீ நம்ம பார்த்துக்கலாம். என்ன இவன் இப்படி பேசிட்டான்? இத்தனை வருஷமா இத்தையும் இவன் மனசுல வச்சு நீங்க வந்துன்னு இருக்கான்.